வணக்கம். நம்ம சென்ற வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கோல்ட் பக்ஸோட இன்கம் பிளான் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம வந்து கோல்ட் பக்ஸில் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், ஓரளவு வாழலாம், அவ்வளோதான். கிடைக்கிற வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் நினைக்கிற வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக கோல்ட் பக்ஸ் மாதிரியான ஒரு இன்கம் பிளான் உங்களுக்கு தேவை அப்படின்றது தான். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பிளானை, கோல்டு பக்ஸோட இன்கம் பிளானை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சிக்கிட்டு இதுக்கு யார் சூட் ஆவாங்க அப்படின்ற நபரை தேர்ந்தெடுத்து அவருக்கு நீங்கள் இந்த பிளானை கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத் ஆகும். ஸ்டெப் 1 நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ நாளில் எவ்வளவு பணம் தேவை அப்படின்றத நீங்கள் முதல்ல டிஃபைன் பண்ணணும். சிலருக்கு கடன் இருக்கலாம், சிலருக்கு கடமைகள் இருக்கலாம், சிலருக்கு கனவுகள் இருக்கலாம். இந்த மூணுத்தையும் எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம், அதுக்கு நமக்கு எவ்வளவு பணம் தேவை அப்படின்றத முதல்ல நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கோல்டு பாக்ஸில் 2 பிளான் இருக்குது. கம்யூனிட்டி பிளான் இருக்குது, கோல்டு பாக்ஸ் 2.0. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் சேர்ந்த மாதிரி எடுக்கணும். கண்டிப்பாக எடுத்து அதே தான் நீங்கள் வந்து டூப்ளிகேட்டும் பண்ணணும் அப்படின்றது தான் ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக 2 லாங் சைஸ் நோட் வாங்கணும். ஒன்று நேம் லிஸ்ட்டுக்காகவும், இன்னொன்று ட்ரீம் லிஸ்ட்டுக்காகவும். எதுக்காக ட்ரீம் லிஸ்ட்டுக்கு ஒரு நோட்டு அப்படின்னா, ட்ரீம் அப்படின்றது என்ன அப்படின்னா, முதல்ல உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் சிலதெல்லாம் இருக்கு இல்லையா. சிலருக்கு கடன் இருக்கலாம், சிலருக்கு வீடு கட்டணுன்ற கனவு இருக்கலாம், இல்லை ஒரு கிஃப்ட்டு பண்ணணும், வெட்டிங் டேக்கோ பர்த்டேக்கோ டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொன்றா சின்னதாக முதல்ல எழுதிக்கிட்டே வரணும். உங்களுடைய கனவுகள் வந்து நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கணும். முதல்ல எப்படி கனவுகளை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, சின்னதாக எழுதி அதை நீங்கள் அச்சீவ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய பெரிய கனவுகளான வீடு, காரு, லேண்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக அந்த ட்ரீம் லிஸ்ட்டுக்கு ஒரு நோட்டு வேணும். அடுத்து நேம் லிஸ்ட்டுக்கு எதுக்கு ஒரு நோட்டு அப்படின்னா, நேம் லிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படின்னா, நேம் லிஸ்ட் அப்படின்றது நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த நேம் லிஸ்ட்டில் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னா, அவருடைய பேர், ஊர், மொபைல் நம்பரு, அவர் உங்களுடைய ஃப்ரெண்டாக, ரிலேஷனாக, கொலீக்ஸா அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இருக்கணும். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஒரு நோட்டு போட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கனவுகள் வந்து உங்களுடைய உடனடி தேவைகள் குறைந்தது ஒரு 10ஆவது எழுதணும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவோட நபர்களை நேம் லிஸ்ட் சொன்னேன் இல்லையா, அது வந்து மினிமம் ஒரு 300 பேராவது இருக்கணும் அப்படின்றது தான். ஸ்டெப் 7 என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் பேசும்போது அவர்களுக்கு அவங்கக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போய் பேசணும். அப்போ பார்க்குற இடத்துல பேசுகிறத தவிர்த்துட்டு அவர்கிட்ட ஒரு 30 நிமிஷம் நீங்கள் டைம் வாங்கிட்டு பேசணும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவர்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேச்சு கொடுத்து அவருக்கு இப்போ என்ன தேவை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். கடன் இருக்கா, இல்லை கனவுகள் இருக்கா, இல்லை கடமைகள் இருக்கா அப்படின்ற விஷயத்த. இல்லை சிலருக்கு வந்து வருமானம் போதாமல் இருக்கலாம், வேலை பிடிக்காமல் செய்யலாம், நிர்பந்தத்துக்காக போய் செய்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை ரிலேட் பண்ணி நீங்கள் இந்த பிளானை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்து பிளான் கொடுக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக வருவாங்க. இங்கே கோல்ட் பக்ஸில் நீங்கள் ஒரு 30 பேருக்கோ 40 பேருக்கோ 50 பேருக்கோ வாய்ப்பு தர தேவையில்லை. நீங்கள் நேரடியாக ஒரு 5லேருந்து ஒரு 10 பேருக்கு கொடுத்தா போதும். உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுடைய கோல் என்னவோ, உங்களுடைய டார்கெட் என்னவோ அதை வந்து ஷார்ட் பீரியடில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். இதுவரை வீடியோ பார்த்ததற்கு நன்றி.